தமிழ் சினிமாவுல எல்லாருக்கும் புடிச்ச நடிகரா இருக்கிறவர் தான் நடிகர் ஜீவா. ஜீவா, விஜய், ஸ்ரீகாந்த் இவங்க நடிப்புல வெளிவந்த நண்பன் அப்படிங்கிற படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஒரு சோகமான செய்தி சற்று முன் வெளியாயிருக்கு. சற்று முன் கிடைச்ச தகவலின்படி நடிகர் ஜீவாவுடைய அப்பா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அகால மரணம் அடைஞ்சிருக்காரு. காயத்தோட இருந்த அவர ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போன இடத்துல சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் பார்த்தோன்னா இறந்து போயிருக்காரு. தமிழ் சினிமா உலகுல மிகப்பெரிய சோகத்தையும், தாக்கத்தையும் இது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லாங்க. நாட்டாமை, பூவே உனக்காக, லவ் டுடே, ஜில்லா உள்ளிட்ட கிட்டத்தட்ட 99 திரைப்படங்கள தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகள்ல தயாரிச்ச மிகப்பெரிய இயக்குனர், தயாரிப்பாளர் அப்படின்னே சொல்லலாம். அவர்தான் ஆர்பி சௌத்ரி. தயாரிப்பாளரும் நடிகர் ஜீவாவுடைய தந்தை ஜித்தன் ரமேஷனுடைய அப்பாவும் அவர்தான். ஏன்னா அவர்தான் ஜீவாவுடைய அண்ணங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆர்பி சௌத்ரி பார்த்தோன்னா இறந்து போயிருக்காரு. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த நியூஸ் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமாவில் பல முக்கியமான திரைப்படங்களை இவர் தான் தயாரிச்சிருக்காரு. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னாலே தெரியும். அந்த படத்தை நம்பி கேரண்டியா ஆடியன்ஸ் எல்லாருமே போவாங்க. அந்த அளவுக்கு அந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன் பூவே உனக்காக விஜய் அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு லைஃப்ல ஒரு மிகப்பெரிய நடிகனா ஒரு டேர்னிங் உருவாச்சு அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவுல பல முக்கியமான படங்களை தயாரிச்சவர் இவரு. நாட்டாமை படத்தை இவர் தான் தயாரிச்சாரு. பலரும் எடுக்கக்கூடிய படங்கள் இதெல்லாம் தேருமா, ஓடுமான்னு சொல்லும்போது, அத தைரியமா கதை நல்லா இருந்தா, அதுக்கு முக்கியத்துவம் குடுத்து புரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தயாரிப்பாளருங்க. கடைசியா ஜில்லா படத்த அவர் தான் பண்ணியிருந்தாரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு கிட்டத்தட்ட நெறைய மொழிகள்ல அவரு புரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, ஜீவாவ பத்தி எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப துருதுருன்னு சார்மிங்கா இருக்கக்கூடிய நடிகர். "மச்சி ஒரு கோட்ரு சொல்லு" அப்படின்னு அவருடைய டயலாக் பட்டி தொட்டி எங்கும் பார்த்தோன்னா ஃபேமஸ். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அவருக்குன்னு மிகப்பெரிய ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, ஏன் தளபதி இப்ப சிஎம் அவரு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது அவரு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே விசில் அடிச்சு தன்னுடைய சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தி வாழ்த்து சொல்லியிருந்தாரு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு ராஜஸ்தான் மாநிலத்துல உதய்பூர்ல இவருடைய அப்பா ஆர்பி சௌத்ரி கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல இவருக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வழியிலேயே இவருடைய உயிர் பிரிஞ்சிருக்குங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மொழிகள்ல பல புதிய இயக்குனர்கள, பல புதிய நடிகர்களை அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கு உண்டு. தமிழ் சினிமாவின் பல்வேறு ஹிட் கமர்ஷியல் படங்களை தயாரிச்சவர். இன்றும் பல தயாரிப்பாளர்களுக்கு இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்த்தோன்னா இருக்காரு. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. இவருடைய மகன்கள் தான் ரமேஷ், ஜீவா தமிழ் சினிமாவுல நடிகர்களா இருக்காங்க. இப்ப ராஜஸ்தான்ல இருந்து இவருடைய உடல் நாளைக்கு சென்னைக்கு கொண்டு வரப்பட இருக்கு. அதாவது தளபதி சிஎம் ஆக போறாருன்னு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஜீவாவுடைய அப்பா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற இந்த செய்தி எல்லாருடைய ரசிகர்களுக்கும் துக்கம் தொண்டை அடைச்சது மாதிரி மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. கண்டிப்பா நடிகர் விஜயும் இந்த இரங்கல்ல போய் கலந்துக்குருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ் திரைத்துறையினர் பலரும் இப்ப தொடர்ந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. நம்ம சேனல் சார்பா நம்மளும் நடிகர் ஜீவாவினுடைய அப்பா ஆர்பி சௌத்ரி அந்த மகா கலைஞனுக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிறோங்க.